வணக்கம் மரபணு சொந்தங்களே. கேன்சர் ஒரு ஜெனடிக் டிசீஸ் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க, கடைசியில நீங்களே ஒத்துப்பீங்க. நம்ம ஒரு கருவா உருவாகிறோம். அந்த கரு ஒரு செல்லா தான் உருவாகுது. அந்த செல் மல்டிப்ளை ஆகி தான் ஒரு முழு மனித உடல் ஃபார்ம் ஆகுது. உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே அந்த செல்லுலார் மல்டிப்ளிகேஷனால உருவானது தான். இப்படி மல்டிப்ளை ஆகி ஒரு உடம்பா உருவாகுது இல்லையா? அந்த செல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் வேணும்ல. அன்கண்ட்ரோல்டா அது மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்க முடியாது தானே. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உடம்புல சில ஜீன்ஸ் இருக்குங்க. இந்த ஜீன்ஸ் ஒழுங்கா வேலை செஞ்சா மட்டும்தான் இந்த செல்லுலார் மல்டிப்ளிகேஷன்ல ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அப்போ இந்த ஜீன்ஸ் சரியா வேலை செய்யலைன்னா, அந்த ஜீன்ஸ் எல்லாம் பழுதுபட்டு போச்சு அப்படின்னா இந்த செல்லுலார் மல்டிப்ளிகேஷன்ல கண்டிப்பா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த செல்ஸ் அன்கண்ட்ரோலபிளா மல்டிப்ளை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே. இப்போ கேன்சர்னா என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். அன்கண்ட்ரோல்டு செல் மல்டிப்ளிகேஷன். எங்கேயாவது ஒரு உறுப்புல ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதை தான் நம்ம கேன்சர்னு சொல்றோம். அப்போ இந்த ஜீன்ஸ்க்கும் அந்த அன்கண்ட்ரோல்டு செல்லுலார் மல்டிப்ளிகேஷனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்குதானே. சரி, இந்த செல்ஸ் எல்லாம் மல்டிப்ளை ஆகிறத கண்ட்ரோல் பண்ற ஜீன்ஸ் என்னென்ன? ஒரு குரூப் ஆஃப் ஜீன்ஸ்க்கு பேரு புரோட்டோ ஆன்கோஜீன்ஸ். இந்த ஜீன்ஸ் பழுதுபட்டா அன்கண்ட்ரோல்டா செல்ஸ் மல்டிப்ளை ஆகும். அதாவது இந்த ஜீன்ஸோட மியூட்டேஷன் கேன்சரை கொடுக்கும். இன்னொரு குரூப் இருக்காங்க, டியூமர் சப்ரஸர் ஜீன்ஸ். அப்படின்னா கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகளை குறைக்கக்கூடிய ஜீன்ஸ். இந்த ஜீன்ஸோட வேலை அந்த செல்லுலார் மல்டிப்ளிகேஷன் அதிகமாகாத அளவுக்கு பார்த்துக்கிறது. இந்த ஜீன்ஸ் மியூட்டேட் ஆனாலும் ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம், அந்த கண்ட்ரோல் இருக்காது. டியூமர் சப்ரஸர் ஜீன்ஸ் மியூட்டேட் ஆனா கேன்சர் வரும். இன்னொரு குரூப் இருக்காங்க, டிஎன்ஏ ரிப்பேர் ஜீன்ஸ். உடம்புல இருக்கிற எல்லா டிஎன்ஏவுமே ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். அது சில நேரங்களில் பழுதுபட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த அப்நார்மாலிட்டிஸை எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஜீன்ஸ் தான் டிஎன்ஏ ரிப்பேர் ஜீன்ஸ். இந்த ஜீன்ஸ் பழுதுபட்டு போச்சு அப்படின்னா டிஎன்ஏ ரிப்பேரிங் மெக்கானிசம் அஃபெக்ட் ஆகிடும். அதனாலையும் அன்கண்ட்ரோல்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செல்ஸ் நடக்கும். அது கேன்சராக ஃபார்ம் ஆகும். இப்போ ஓரளவுக்கு நீங்க கன்வின்ஸ் ஆயிருப்பீங்க தானே. ஓகே, கேன்சர் அப்படிங்கிறது ஒரு செல்லுலார் மல்டிப்ளிகேஷன்ல ஏற்பட்ட கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன் காரணம் சில ஜீன்ஸ்ல ஏற்பட்ட மியூட்டேஷன்ஸ். ஓகே, அப்போ கேன்சர் அஃபெக்ட் ஆன எல்லாருமே சில ஜெனடிக் டெஸ்டிங் அண்டர்கோ பண்ணணுமா அப்படின்னா அதுதான் இல்லை. இந்த கேன்சர் 2 டைப் ஆஃப் மியூட்டேஷன்னால வரலாம். ஒரு குரூப் சொமேட்டிக் மியூட்டேஷன்ஸ், இன்னொரு குரூப் ஜெர்ம்லைன் மியூட்டேஷன்ஸ். சொமேட்டிக் மியூட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கரு உருவானதுக்கு அப்புறம் அந்த டைம்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த பர்சன் இறந்து போற வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியட்ல எப்பயாவது ஒரு நேரத்துல ஒரு ஆர்கன்ல நடக்கக்கூடிய மியூட்டேஷன்ஸ். அதாவது ஜெனடிக் அப்நார்மாலிட்டிஸ் அந்த ஆர்கன் ரிலேட்டடாக அந்த உறுப்புல மட்டுமே ஏற்படும், அந்த உறுப்புல மட்டுமே கட்டி வரும். இந்த குரூப்புக்கு வேறொரு உறுப்புல இது ரிலேட்டடான புது கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே உறுப்புல கிரேட் 4 மேல போய் மெட்டாஸ்டாசிஸ் ஆகிறத நான் சொல்லலை. இந்த கேன்சர் அந்த உறுப்புல மட்டுமே தோண்டி இருக்கும். அந்த உறுப்பை தாண்டி அது வேறொரு கேன்சர் புதுசா வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை. இந்த சொமேட்டிக் மியூட்டேஷன் எம்பிரியோ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிறதுனால இது அந்த பர்சனோட முட்டையிலையோ விந்தணுவிலையோ இது பாஸ் ஆன் ஆகாது. அதனால இந்த சொமேட்டிக் கேன்சர்ஸ் அடுத்த ஜெனரேஷனுக்கு போறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை. அவங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான அப்நார்மாலிட்டி வருமானு பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபாலோ அப் ஆஃப் சொமேட்டிக் மியூட்டேஷன்ஸ் எந்த உறுப்புல ஃபர்ஸ்ட் வந்துச்சோ அந்த உறுப்பு ரிலேட்டடாகத்தான் அதிகபட்சம் இருக்கும். வேற வேற உறுப்புகளுக்கு புதுசா ஏதாவது வருதா அப்படின்னு ஆக்டிவா தேட வேண்டிய அவசியம் இவங்களுக்கு இல்லை. 100க்கு 90 பேருக்கு வரக்கூடியது சொமேட்டிக் மியூட்டேஷன்ஸ் தான். இதே அந்த ரிமைனிங் 10% இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வரக்கூடியது ஜெர்ம்லைன் மியூட்டேஷன்ஸ். இந்த ஜெர்ம்லைன் மியூட்டேஷன்ஸ் முட்டை மூலமாகவோ விந்தணு மூலமாகவோ ஓவம் ஸ்பெர்ம் அது மூலமா இந்த பர்சன்ஸ்க்கு கடத்தப்பட்டதாக இருக்கும். அப்போ இந்த பர்சனோடைய எல்லா செல்ஸ்லையுமே
இந்த மியூட்டேஷன் இருக்கும். இவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு உறுப்புல அந்த கேன்சர் டெவலப் ஆகும். அந்த கேன்சரை முழுசா ட்ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வேற உறுப்புகள்ல கேன்சர் வருமா அப்படின்ற சர்ச்சை இவங்களுக்கு நம்ம தொடர்ந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இதுதான் பிளட்ல இருக்கு, எந்த ஆர்கன்ல வேணாலும் அஃபெக்ட் ஆகலாம் தானே. அதனால அவங்கள ஸ்பெஷல் ஃபாலோ அப்ல அடிக்கடி சர்வைலன்ஸ்ல வச்சிருக்க வேண்டியது அவசியம். இந்த 10% ஆஃப் கேன்சர்ஸ் ஜெர்ம்லைன் கேன்சர்ஸ் கீழே வராங்க. இவங்களுடைய இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இவங்களுடைய எல்லா செல்ஸ்லயும் அது இருக்கிறதுனால இவங்க நாளைக்கு ஒரு குழந்தைக்கு போறாங்க அப்படின்னா இவங்களுடைய முட்டை மூலமாகவோ அல்லது விந்தணு மூலமாகவோ அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கு கூட இந்த ரிஸ்க் அப்படிங்கிறது கடத்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த அஃபெக்ட் ஆன பர்சன் ஜெர்ம்லைன் கேன்சர் மியூட்டேஷன் வச்சிருந்தாங்கன்னா அவங்க கூட பிறந்தவங்களுக்கு அண்ணனோ தம்பியோ அக்கா தங்கச்சி அல்லது ஈவன் அம்மா அப்பா கூட இதனுடைய சைலண்ட் கேரியர் ஸ்டேட்டஸ் இருக்கலாம். அவங்கள கண்டுபிடிச்சோம்னாலும் அவங்கள எல்லாத்தையுமே சர்வைலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டிவ் கேன்சர் சர்ச்குள்ள கொண்டு வரணும். இது எதுக்கு அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியுது ஜெர்ம்லைன் மியூட்டேஷன்ஸை இவங்க வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த ஜெர்ம்லைன் மியூட்டேஷன்ஸ் எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுன்ற ஒரு ஐடியா கிடைச்சது அப்படின்னா, அந்த உறுப்புகள் சார்ந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஸ்கிரீனிங் எல்லாம் பண்ணி ஏதாவது ஆரம்ப புள்ளியிலேயே ஒரு கேன்சர் தெரிஞ்சதுன்னா சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவங்கள எளிதா குணப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு அட்டெம்ப்ட் தான் ஃபேமிலி சர்வைலன்ஸ் நாங்க பண்றது. சரி, ஒரு கேன்சர் வந்தவருக்கு இது சொமேட்டிக்கா ஜெர்ம்லைனா அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஃபேமிலி ஹிஸ்டரி, இவருக்கு வந்திருக்கிற கேன்சர் எந்த ஏஜ்ல ஆன்செட், இது எவ்வளோ ரேரான கேன்சர், அது தவிர உடம்புல சிஸ்டமிக் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஏதாவது வெளிப்பாடுகள் இருக்கா, இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இவங்க 90% குரூப்புக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இந்த 10% ஜெர்ம்லைன் குரூப்புக்குள்ள இருக்கிற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நாங்க முடிவு செய்வோம். ஜெர்ம்லைன் மியூட்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க ப்ராப்பரான ஜெனடிக் டெஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன இப்போ ஒத்துக்கிறீங்களா கேன்சர் ஒரு கம்ப்ளீட்லி ஜெனடிக் டிசீஸ் தான் அப்படின்னு? முக்கியமானது என்னன்னா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் போச்சு அப்படின்னா ஜெர்ம்லைன் மியூட்டேஷனால வரக்கூடிய கேன்சர்ஸை கண்டுபிடிச்சு பல பேருக்கு கேன்சர் வரதை நம்மளால தடுக்க முடியும். அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்றது உங்களுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. அதுவரை நன்றி.